ஏதோ ஒன்று பேசி அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவனை போட வைக்க போகிறோம். ஆனால் ஜாலியாக போட்டு சுற்றுவீங்களா? ஜாலியாக போட்டு சுற்றுறாங்க. வா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா இந்த ட்ரெஸ்ஸை போடுறோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனா அம்மு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை ஒருத்தர் கல்யாணம் பண்ணால தீனா, அவன் ஒரு லூஸு. நான் என்ன சொன்னாலும் பண்ணுவான். அதாவது வீடியோ எடுக்காமல், அதாவது நான் வீடியோ எடுக்கிறதே வந்து தெரியாமல் இருக்கும் இப்போ அவனுக்கு. ஏன்னா அதனால தான் நான் இந்த லைட் கூட செட் பண்ணாமல் இருக்கேன். இப்போ வந்து நம்ம அவனை சேலஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னா சேலஞ்ச் மீன்ஸ் அப்படியே சவால் விட போகிறேன். அவன் வருவான், இப்போ நான் கூப்பிடுவேன், அவன் வருவான். வந்ததும் வந்து நான் கேட்பேன், ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் இப்போ தான் நான் மறுபடியும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பீவை வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் இப்போ அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவன் வருவான். வந்தோடனையும் ஏதோ ஒன்று பேசி அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவனை போட வைக்க போகிறோம். ஓகே, அவன் போட வச்சு எப்போவுமே லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். வீட்டில் வீடியோ இல்லை அப்படிங்கிற தைரியத்தில் வந்து அந்த மாதிரி பண்ணுவான். இன்றைக்கி வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். தீனாவோட மானம் வந்து போகுது. வாங்க பார்க்கலாம். தீனா, தீனா இங்க வா, இங்க வா. இதெல்லாம் மடிச்சிட்டேன். போன வாரம் தான் மடிச்சு கொடுத்தேன். இதை மட்டும் மடிச்சிட்டா. இது மட்டும் ரொம்ப இதா இருக்கு. வேலையே இல்லை உனக்கு. என்ன வேலை இல்லை? சுத்தம் பண்றது தப்பா? நீ வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து மடிச்சு மடிச்சு வச்சிருக்கா. துணிக்கே போர் அடிச்சு போய் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா ஜாலியா போட்டு சுத்துவீங்களா? ஜாலியா போட்டு சுத்துறாங்க. வா, சரி, இவ்வளவு பேசுற ஜாலியா போட்டு சுத்துற டைம் இந்த ட்ரெஸ் போட பார்ப்போம். போடுறீ நீ என்கிட்ட பேசாத. போடு, பண்ணு. உள்ள வைக்கலாம். இப்படி நல்லா மடி. இல்ல இல்ல, நீ மடிக்கலாம் இருந்தா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா இந்த ட்ரெஸ்ஸை போடுறான். போட்டு போட்டா ஒரு போஸ் குறா. போடுன்னு எதாவது பண்ணுவீல, போடு. ஏய் வந்து யாராவது சொல்லிட்டாங்கன்னா இதாயிரும். ஆனா நான் போட்டுருவேன். போட்டு காமிக்கலாம் பிரச்சனை. யாரும் வர மாட்டாங்க. நீ போட்டு எனக்கு மட்டும் காட்டு. டக் பிடிச்சிருக்கியா? நான் டக் பிடிச்சிட்டேன். இல்ல பிடிச்சிருக்கியான்னு இல்ல, போட்டு பாரு கரெக்டா இருக்கான்னு. கை மட்டும் விட்டு பாரு. போடு, கரெக்டா இருக்கு. போடு போடு போடு. எல்லாம் போட்டுருக்கேன் உன் ட்ரெஸ். ஆனா இது எப்படி போடு? எல்லாம் போட்டிருக்கேன், இது போட மாட்டியா? அப்ப கரெக்டா இருக்கு. கீழே எல்லாமே கரெக்டா இருக்கு. வருது. போடுறா நீ. சரி, ஆசைப்படுற போட்டுருவோம். டிஷர்ட் போட்டா டிஷர்ட் போட்டா டிஷர்ட் கழட்டிட்டு போடு. போட்டனே கழட்டிடணும். ஆனா எப்பயும் பண்ற மாதிரி இந்த போட்டு சாயந்தரம் வைக்கிறதுலாம் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். போடு, கழட்டிடணும். சொல்ல மாட்டேன். சீரியஸா சீரியஸா சொல்ல மாட்டேன். போட்டோ எடுக்க கூடாது முக்கியமா. நான் அடுத்த போட சொல்றேன். ஏய் சரி சரி சரி, எடுக்க மாட்டேன். நீ ஏதாவது போட்டோ எடுத்து ஸ்டோரிக்கு போட்டு விட்டேன்னா எனக்கு இன்சல்ட் ஆயிடும். ஏன்னா நீ அப்புறம் ஏதாவது சண்டை வந்துச்சு அப்படின்னா நீ ஏதாச்சும் ஒரு போட்டோ மாட்டுச்சு அப்படின்னா போட்டு விட சொல்லிடுவேன். எனக்கு அதான் நீ பயமே. அப்படிலாம் பண்ண மாட்டேன். இது பரவாயில்ல, இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. உன்னோட எல்லா ட்ரெஸ்ஸோட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னடா கசகசம் இருக்கு? போடுறா நீ, போட்டு காட்டுறா நீ. முதல்ல போட்டுதான் இருக்கீங்க. போயிருமா? ஹெல்ப் பண்ண போட்டு ஹெல்ப் பண்றீ. இது இப்படிதான் கட்டணும். அந்த ஒரு அக்கா சொல்லிச்சு, அம்மா வேலைக்கு வந்துட்டாங்கன்னா முடிஞ்ச பார்த்துட்டு பின்னாடிதான் கட்டணும். எனக்கு கட்ட தெரியாம இல்ல, எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. நீ ஆல்ரெடி நானே கட்டி விட்டுருக்கேன். கட்டி நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நான் சொன்னேன்ல இது வரைக்கும் எனக்கு இடுப்பு இங்க இருக்குடி. உன் ஹைட்டு கரெக்டா இருக்கும். நல்லா இருக்கு. கல்லிடுவா.
ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் ஆடி. என்ன டான்ஸ்? லாலா கடை சாமி. இந்த மாதிரி ஒரு நல்லா கதை சொல்லி வர. அப்பளம் இந்த தூக்கிட்டாங்க. ரம்பாலாம் அப்படி பண்ணியிருப்பாங்களே, இப்படி டான்ஸ். என்னடா? ரம்பா அந்த ஃபேன் கூட அடிக்க வச்சு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இல்லை டிக்டாக்ல. எம்மா எம்மா அதா. அது இல்லப்பா, சரி, ஏதோ ஒரு டான்ஸ் ஆடு. இல்ல ரம்பாவோட இது கார்த்தி சாரோட. இதெல்லாம் இவன பண்ணாங்க. நார்மல் டான்ஸ். என்ன இதுதான் தமிழ்நாட்டு கல்ச்சர். இப்படி ஆடு. இங்க பாரு, இப்படி ஆடு. ஒரு நிமிஷம் இரு. இதுதான் தமிழ்நாட்டு கல்ச்சர். இப்படி ஆடு. இப்படியா புடிச்சிட்டு இப்படி ஆடு. ஓகேவா? அதோட செஞ்சுட்டு யாரும் வர மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ எனக்கு கூட போட்டு அந்த இது தரேன். சரி ஓகே. அந்த ட்ரெஸ்ல நீ ப்ரமோஷன் பண்ண எப்படி பண்ணுவ? ஏய் ஏ அந்த ரம்பா டான்ஸ் சூப்பர். அல்லடி லைலா டி 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 டி. இது இவள இது ஸ்மைலா. ஏய் ஸ்டைலா. ஸ்டைலா. டி 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 டி. சந்தனமேலா. டி 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 டி. இவ மன்னத புயலா. டி 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 டி. அண்ணா போகும். ஓ ஓ ஓ. அழகுக்கு இவள ஐ நோ. நல்லா இருக்கு. பேசாம பாய்ஸ் மேடம் டி ஹேப்பி போல. அது எப்படி? டி ஹேப்பி போ. பூஜா ஆயிடுச்சே மாதிரி இருக்கணும். ஆடு. ஒரு ஸ்டெப் தான் போட முடியும். வேற ஏதாவது சொல்லு, வேற ஏதாவது நீ சொல்லு. பேசாத. வேற ஏதாவது சொல்றீ. இங்க பாரு, ஒருவேளை இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயும் ஒன்று இருக்கா? ஓ ஒருவேளை இதை கட் பண்ண போறேன் நீ இப்ப. அந்த லைனிங் தான் எருமை. சரி நான் வச்சுக்கவா? போட்டுக்கிறியா? போய் அவங்க வேற எடுத்தேன். அப்ப நீ வெளியே வந்து போட்டு வரணும். அது வச்சுக்கிறேன்னா போட்டு தான் வரணும். சரி இப்போ எப்படி கழட்டுறது? ஃபர்ஸ்ட் போட்டது கூட பின்னாடி ஜிப் இருக்கும். இதுல ஏதாச்சும் இருக்கா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதை கழட்டுறது கஷ்டம் தானா? நீங்க டைட்டா இருக்குடி. கழட்டுறது கஷ்டம். இப்போ கிழிஞ்சிருச்சுன்னா நீ என்கிட்ட டொக்கா செத்துட்ட. விளாடாத. சரி ஒரே வாட்டி இதை மட்டும் இப்படி கட்டி கட்டு. ஏய் வேற என்ன பண்றாடி? வேற எதுவுமே பண்ணலடா. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்றது? இதெல்லாம் நீ பண்ண மாட்டேங்க சொல்ல. இப்ப என்னது? அலைக்கு எல்லாம் இல்ல. இல்ல இல்ல நியூ ட்ரெண்ட் ஏதாச்சும் புது சாங் என்ன வந்திருக்கு? தேங்காய் தட்டி வேணுமா? ஏய் ஒரு அளவுக்கு மேல்தான் பொறுமையை கையாள முடியும். சரி இதெல்லாம் துள்ளவி நான் என்னடி திறக்க சொல்ற? நீ பண்றதே சரியில்லை. இப்படி பண்ணு. எப்படி? கழட்டு. டீஷர்ட் மாதிரி இல்ல குமி. வர மாட்டேங்குதுடி. குமி குமி குமி. ஏய் அப்பா ஏய் ஒரு டயலாக் அந்த அங்க என்ன இருக்கு? நம்ம கேஜிஎஃப் சார் கேஜிஎஃப் பென்ஸோட ஓனர் சொல்லிப்பல ராஜா பக்தூர் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. இப்போ பாரு ஒருவேளை இரு டயலாக் முடிச்சு இது எப்படி? ஒருவேளை இது யாராவது வந்து இப்ப பாத்துட்டானா என்ன பண்ணுவ? சரி நம்ம சப்ஸ்கிரைபரே பாத்துட்டாங்க என்ன பண்ணுவ? அசிங்கமா இருக்கு. எல்லாரும் ஒரு கமெண்ட்ல கழுவிடுவாங்க. நம்ம சும்மா போனாலே கமெண்ட்ல கழுவுவாங்க. சரி நான் டயலாக் சொல்லிக்கிறேன். எப்படி ராணி எலிசபெத் மாதிரி இருக்கா? முடிதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அரட்டி இது ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல. லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். வலிக்குது. சரி கழட்டிட்டுமா? ஆனா சத்தியமா ஃப்ரீயா தான் இருக்கு. பேண்ட் எல்லாம் கழட்டிட்டு நைட்டு தூங்கும்போது இது அப்படியே வேட்டி லுங்கி மாதிரி கட்டிக்கலாம் போல. ஜாலியா இருக்கு. அப்ப வந்து இத வந்து டக்குனு ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னா அதை இப்படி எடுத்து முடிச்சு கட்டிக்கலாம். அப்ப வந்து இதை நான் அப்லோட் பண்ண வேணாம்ன்றியா? என்ன அப்லோட் பண்ற? கேமரா பாருங்க. ஜி காஞ்சனா பஸ்ல நின்னுட்டு நீ எந்தியூரி பண்ணிட்டு இருக்கீங்க. गाइस எப்படி சொன்னேன்ல அவன் பண்ணுவான்னு. பைத்தியம் அப்லோடே பண்ணிட்டனா நீ பாரு. பண்ணுவேண்டா. என்ன பயப்படுற? கமாண்ட் ஆஃப் பண்ணிடலாம். டோன்ட் வரி. ஏய் கமாண்ட்ல கழுவுவாங்க. இங்க வா, என்னடி வா. இவ்வளவு தூரம் காட்டிட்டியாமா? வந்து எப்படி இருக்கு गाइस சொல்லுங்க गाइसன்னு சொல்லிடு. அம்மா கல்டியூரி ப்ளீஸ் டி. இதுக்கு மேல பார்த்து ஏதாவது சொல்ல போறேன். கல்டியூரி வாடி. சரி இப்போ கல்ட்ரு வீடியோ காட்டுறேன் வாங்க.
அத வேற அவங்க கீழே குமி குமி. ஐயோ ஏமா ஏ வலிக்குதுடி கிழிஞ்சிரும் போலயே. நம்ம இழு முன்னாடி யாராச்சும் ஒருத்தர் ஃபோன் பண்ணிருக்கலாம். சரி ஃபோன் மடிச்சிட்டா. ஏ இரு நான் டீஷர்ட் போட்டுக்கிறேன். கைஸ் தெரியாம நான் இப்படி வீடியோ எடுத்துட்டேன். அவன் பார்த்துருவோன்னு நினைச்சேன், நான் முன்னாடியே வச்சிருக்கேன். பட் நான் அப்படி மறைச்சு நின்றுட்டே இருந்தேன்னா அந்த அளவுக்கு பார்க்கல. இப்படி மறைச்சு நின்றுட்டே இருந்தேன், அதனால அந்த அளவுக்கு அவன் பார்க்கல. புருஷன் அசிங்கப்படுத்துறியா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல. ஓகே, நம்ம வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ நல்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நல்லா நெக்ஸ்ட் வீடியோங்கிற நல்ல ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, டாட்டா டாட்டா சொல்லி. இதுக்கப்புறம் இவளுக்கு இருக்கு. சரி பரவாயில்ல, ட்ரெஸ் நல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்க. மானங்கட்டவனே. என்ன பையனாவது போட்டு காமிச்சிருக்கான அந்த மாதிரி. ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே கைஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவனுக்கு ட்ரெஸ் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ரிவெஞ்ச் கொடுப்பேன். ஆனா ரிவெஞ்ச் கொடுக்கலாம்னா இவனோட நான் போட்டா எனக்கு பிரச்சனையே. ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதுதான் டக்குன்னு போட்டுருவா, எடுத்து மாட்டிடுவா. அது பொண்ணுங்களுக்கு பிரச்சனை இல்லை, பசங்களுக்கு மானத்தை வாங்கிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா. இந்த நெட்டச்சியை கூட நம்பல, அந்த குட்டச்சியை மட்டும் நம்பவே கூடாது.